Hi friends, welcome to Sweetie Tech channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க இப்போ புதுசா ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா அதுல Play Store அக்கவுண்ட வந்து கிரியேட் பண்றது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் செய்து ஆல்ங்கிற ஆப்ஷனையும் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்க பிளே ஸ்டோரை ஓபன் செய்யுங்க. நெக்ஸ்ட் இதுல சைன் இன் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல இமெயில் ஆர் ஃபோன் இந்த பாக்ஸ்ல வந்து உங்களுக்கு ஆல்ரெடி மெயில் ஐடி இருந்துச்சுன்னா அதை இதுல என்டர் செய்துட்டு கீழே இருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து உங்க பாஸ்வேர்டை என்டர் பண்ணா ஈஸியா பிளே ஸ்டோரை வந்து ஓபன் செய்யலாம். ஆனா உங்களுக்கு வந்து மெயில் ஐடி இல்லாத பட்சத்துல கீழே இருக்க கிரியேட் அக்கவுண்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்துட்டு இதுல ஃபர்ஸ்ட் இருக்க ஃபார் மை பர்சனல் யூஸ் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் இதுல ஃபர்ஸ்ட் நேம் சர்நேம் இந்த ரெண்டு பாக்ஸ்லயும் உங்க நேமை என்டர் செய்யுங்க. உங்களுக்கு ஒரு நேம் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நேம் பாக்ஸ்ல உங்க நேமையும் சர்நேம் பாக்ஸ்ல உங்க இனிஷியலையும் என்டர் செய்யுங்க. அப்புறம் கீழே இருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் உங்க டேட் ஆஃப் பர்த்தை டே மந்த் இயர் இந்த ஆர்டர்ல என்டர் செய்துட்டு அப்புறம் ஜெண்டரை கிளிக் பண்ணி மெயிலா ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் கீழே இருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் இதுல நீங்க என்டர் பண்ண நேம்ல அவங்களே ரெண்டு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மெயில் ஐடியே உங்களுக்கு ஓகே அப்படின்னா இதுல ஒரு மெயில் ஐடியை வந்து செலக்ட் பண்ணுங்க. இந்த மெயில் ஐடி உங்களுக்கு பிடிக்கலைன்னா இந்த கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்து உங்களுக்கு பிடிச்சது மாதிரி ஒரு மெயில் ஐடியை வந்து கிரியேட் பண்ணுங்க. எனக்கு இந்த மெயில் ஐடியே ஓகே, அதனால நான் இதுல ஒரு மெயில் ஐடியை வந்து செலக்ட் பண்றேன். அப்புறம் கீழே இருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் இந்த பாக்ஸ்ல இந்த மெயில் ஐடிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணிக்கோங்க. அந்த பாஸ்வேர்டு வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ், ஸ்மால் லெட்டர்ஸ், அப்புறம் நம்பர்ஸ், அடுத்து ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னா அட் ஆஷ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி குறைஞ்சது 8 டிஜிட்ஸ்ல ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே இருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் இதுல கீழே இருக்க எஸ் ஐ ஆம் இன் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் உங்க மெயில் ஐடி ஷோ ஆகும். அதுக்கு கீழே இருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் பிரைவசி அண்ட் டேர்ம்ஸ் இதுல கீழே இருக்க ஐ அக்ரி இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் இதுல கீழே இருக்க அக்செப்ட் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் இதுல அக்செப்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யுங்க. இப்ப பாருங்க, நம்ம புதிய மொபைல்ல பிளே ஸ்டோர் வந்து ஓபன் ஆயிடுச்சு. இனி உங்களுக்கு தேவையான ஆப்ஸை வந்து இந்த பிளே ஸ்டோர்ல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.